90s கிட்ஸ், ஏர்லி 2K கிட்ஸ்க்குலாம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூன்னா அது டோரிமான் தான். அதில் வர டோரா கேக் நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் எப்படி டோரா கேக்கை ஈஸியாக அதே சமயத்தில் ஹெல்த்தியாக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக 1 கப் ஹெவி க்ரீம் எடுத்திருக்கோம், 40 கிராம் மில்க் சாக்லேட் எடுத்திருக்கோம், 1/4 கப் சுகர் எடுத்திருக்கோம், 1 கப் ஓட்ஸ், 1/4 கப் வீட் ஃப்ளவர், 2 எக் எடுத்திருக்கோம். நட்ஸ் நமக்கு ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஹெவி க்ரீமையும் மில்க் சாக்லேட்டையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். சுகரை நம்ம நல்லா பவுடராக அரைச்சிடலாம். இதில் இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன், 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்சர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நமக்கு நல்ல சாக்லேட் மிக்ஸ் ஆகி திக் கன்சிஸ்டன்சி வேணும். உங்களால் சாக்லேட் க்ரீம் பண்ண முடியலனா இதுக்கு பதிலாக நீங்கள் தேன் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் ஓட்ஸை நல்லா அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீட் ஃப்ளவரையும் சுகர் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 எக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். எக்கோட ஸ்மெல் ஹெவியாக வராமல் இருக்கிறதுக்காக நம்ம கார்டமன் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கீயை பேனில் ஊற்றி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ்னால நமக்கு பேன் கேக் ஒட்டாமல் வரும். நான் இங்கே மெஷர் கப் யூஸ் பண்ணுறேன். ஒரே அளவில் பேன் கேக் ஊற்றினாதான் நமக்கு ஒரே மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். 2 சைட்லேயுமே கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி 3 எடுத்து இப்போ நம்ம ஸ்மால் பீசஸாக இடிச்சுக்கலாம். இப்போ நம்ம பேன் கேக்கில் நம்ம செஞ்சு வச்சுருந்த சாக்லேட் க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். நட்ஸை அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த பேன் கேக்கில் நம்ம மைதா, சோடா உப்பெல்லாம் ஆட் பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். ஓட்ஸ் அண்ட் வீட் ஃப்ளவரில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். நட்ஸில் ஹெல்த்தி ஃபேட் இருக்குது. இந்த மாதிரி ஆரோக்கியமான ஸ்நாக்ஸை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.